ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தட்டை தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நான் சுட்டு சுட்டு வைக்க வைக்க எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் ஆட்டையை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களே உடச்சி காமிக்கிறாங்களாம். பாருங்கள், எடுத்து உடச்சோடனே அப்படியே கடகடன்னு உடஞ்சிருச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 2.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது உடச்ச கடலைங்க. முழு கடலையாக இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் கூட போதும். சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு 3/4 பதம் வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. அங்கனங்கன்னா 1 2 உடச்சி இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரவை பதம் மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 பல் போல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூனு, அதனால தாங்க சொல்கிறேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம், காரத்துக்கு 2லேருந்து 3 வரமிளகா சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே மிக்சியிலேயே தண்ணி நல்லா ஃபுல்லாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஊற வைக்கும் போதே நல்லா 2-3 டைம் கிட்ட அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஊற வச்சுருந்தேங்க. இதை கொஞ்சம் உங்களுக்கு நல்லா முழு பருப்பாக இருக்கணும் அப்படின்னா 2-3 பருப்பு கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக மட்டும் ஒரு 10 பருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை 1லேருந்து 2 டைம் மட்டும் லைட்டாக மட்டும் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அங்கனங்கன்னா உடச்சிருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அங்கனங்கன்னா உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முழுசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது அங்கனங்கன்னா பருப்பு கடிபடுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது வறுத்த மாவு, வறுக்காத மாவு, எந்த மாவு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை அரைச்சோம்ல மாவு, அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை, ஜீரகம், மிளகு அதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு நம்ம அரைச்சி விழுது எல்லாமே கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே ஊற்றிட்டு சேர்க்காதீங்க. நம்ம அரைச்சதை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோட தட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பில், அதனால் கேஸ்ட்ரிக் ஆனாலும் ஆகும். அதனால் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துருந்தாலும் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது அதோடய வாசனை நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதோடய ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்தி இல்லை இந்த மாதிரி சிசர் வச்சு கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேருங்கங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதோடய வாசனை எல்லாமே. சேர்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம தட்டை போடுவோம்ல, அதில் இருக்கிற எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால நல்லா சூடாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வருங்க. கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கரலாம். ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இனிமேல் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க. நல்லா ஃபுல்லாக உப்பு, அந்த பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கற போகிறோம். ரொம்ப டைட்டாக போட்டு பிசையணும் அவசியம் இல்லைங்க. ஒன்று சேர்ந்து நல்லா வந்துட்டாலே போதும் மாவு. தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே டக்குன்னு மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கையில் நல்லா ஊற்றி மொத்தமாக போட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மாவு ஒன்று சேர்ந்து வந்துட்டாலே போதுங்க. மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து உருட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கணும். இப்போ வாங்க தட்டையை செஞ்சுருவோமா?
ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாமே இருக்கும். அந்த பேப்பரை நல்லா ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்துட்டு கிச்சன் டாப்பில் விரித்து விட்டுட்டு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு தேய்க்கிற எண்ணெய் தாங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம எண்ணெய் வந்து தேய்க்க போகிறதே இல்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு 2லேருந்து 3 உருண்டையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி 2-3 உருண்டை மட்டும் உருட்டி அந்த சைடு இருக்கிற பேப்பரை அப்படியே மேலே போட்டு கவுத்திடுங்க. கவுத்திட்டு உங்கள் வீட்டில் ஃப்ளாட்டான எந்த பாத்திரம் இருக்குதோ, இந்த மாதிரி கிண்ணமோ இல்லை வந்துட்டு சம்பட்டம் வர சொல்லுவாங்கள்ல, குட்டி குட்டியாக சம்பட்டம், மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி சம்பட்டமோ ஏதோ ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கணும். எடுத்து லைட்டாக 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நம்ம வந்து கடகடன்னு செஞ்சிடலாங்க. நீங்கள் அதே மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அமுத்துறதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக உருட்டி கூட பாத்திரத்திலே போட்டு வச்சுருங்க. கடகடன்னு எடுத்து இந்த மாதிரி அமுத்திடலாம். பாருங்கள், அழகாக வந்துருச்சுல. அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வருங்க. அதுக்காக தான் நல்லா ரவுண்டான ஃப்ளாட்டான பாத்திரமாக எடுக்க சொல்கிறது. அவ்வளோதாங்க. நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கிறதுனால டக்குன்னு வந்துடும். இனிமேல் அடுத்தடுத்து போடும்போது நம்ம எண்ணெய் தடவை தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி பாத்திரத்திலே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா எடுத்து அமுத்திடலாம். லைட்டாக ஒரு அழுத்து தாங்க. அவ்வளோதான். சென்டராக வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப கடகடன்னு செஞ்சிடலாங்க. எண்ணெய் அங்கிட்டு காஞ்சிக்கிட்டு இருக்க டைமில் இந்த சைடை அமுத்துனீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போட்டு எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 5-6 எடுத்து மொத்தமாக சேர்த்து போடுறேன். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரு. அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரமும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏதோ ஒரு கிண்ணமோ சம்பட்டை மாதிரி மூடியோ ஏதோ ஒன்று. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தட்டையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க, எண்ணெய் குடிச்சிரும். ஓரளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும் பத்திரமா போடுங்க. கையில் 2 எண்ணெய் தெரிச்சிடாமல். இப்படி ஓரத்தில் லைட்டாக இழுத்து விட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்குள்ளே போயிடும். ஒரு 5லேருந்து 6 பட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து மட்டும் திருப்பி விடுங்க. ஒன்றோட ஒன்று சேர்ந்தாலும் பரவாயில்லைங்க, அது தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக செவந்தோடனே எடுத்துடாதீங்க. உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூட்டோட்ட சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் வதக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறணும்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே கலரில் வந்துருச்சு அப்படின்னா உடனே எடுத்துக்கோங்க. நான் அடுத்த பேட்சுமே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி செவந்து வந்தோடனே அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான சூப்பரான தட்டை. நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. நல்ல காரசாரமாக, குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். மிளகுலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. தனியாக நம்ம எந்த சாப்பாட்டில் மிளகு போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. இதில் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள் நான் தட்டையை வந்து உடச்சி காமிக்கிறேன். எப்படி லைட்டாக எடுத்தோடனே அப்படியே மொறுன்னு உடையுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.